உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாலை பண்றதுல எப்படி ஆர்வம் வந்தது? அந்த 2 ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒண்ணு மாடலுக்கு வச்சுட்டு இன்னொன்னு வந்து அதை பிரிச்சு அதை பார்த்து நான் கத்துக்கிட்டு அந்த ரோசஸ் வந்து மாலையா கன்வெர்ட் பண்ணினேன் நானு. என்ன மாதிரியான மாலைகள் பண்றீங்க? அத பத்தி எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஆண்டாள் மாலை பண்றேன். நிறைய ஆர்டர் எடுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பண்றேன். இதுல இருந்து சாட்டின் ரிப்பன்லயே பெட்டல் மாலை பண்றேன். பெட்டல் மாதிரி ஷேப்ல வச்சு பண்றேன். ரோஸ் வச்சு மாலை பண்றேன். ரோஸ் வச்சு மாலை பண்றேன். வியூவர்ஸ், இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் திருமதி வனஜா அரசு அவர்கள். பலவிதமான கைவேலைகள் செய்வார். ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்தது இந்த சாட்டின் ரிப்பன் வாங்கி மாலைகள் செய்வதுதான். விருப்பம் உள்ளவர்களுக்கு சொல்லியும் கொடு. மேலும் அவர் கிடைக்கும் ஓய்வு நேரத்தை நன்றாக பயன்படுத்துகிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்க வந்து கிரியேட்டிவா நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. அதாவது நீங்க வந்து நீடில் ஒர்க், அதாவது எம்ப்ராய்டரி பண்றீங்க. அதை தவிர்த்து உள்ளுல பேர்ட்ஸ், பால்ஸ் அந்த மாதிரி பண்றீங்க. அதை தவிர்த்து நீங்க சாட்டின் ரிப்பன்ல பலவிதமான மாலைகள் பண்றீங்க. உங்களுக்கு ஆனா மனதுக்கு பிடித்த ஹாபி எது? சீட்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் வந்து வனஜா அரசு. நான் நிறைய ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணுவேன். எனக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கு. எம்ப்ராய்டரி, புல்லன் ஒர்க்கு எல்லாமே பண்ணுவேன் நான். ஆனால் எனக்கு அதில் பிடிச்ச சாட்டின் ரிப்பன்லேயும் நிறைய ஒர்க் பண்ணுவேன். சாட்டின் ரிப்பனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து நிறைய மாலைகள், வெரைட்டிஸ் ஆஃப் மாலைகள் வந்து சாட்டின் ரிப்பனில் பண்ணுவேன் நான். அது எனக்கு ரொம்ப. சாட்டின் ரிப்பன்ல நிறைய மாலை பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாலை பண்றதுல எப்படி ஆர்வம் வந்தது? நீங்க யார்கிட்டயாவது கத்துண்டீங்களா? நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து பாரிஸ் கார்னர் போயிருந்தேன். அவங்க வந்து கிஃப்ட் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ நிறைய ஷாப்ஸ்லாம் பார்க்க போகும்போது அவங்க கலர்ஃபுல்லா சாட்டின் ரிப்பன்லாம் வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அதில் ஏதாவது நம்ம அதில் பண்ணணும், கிரியேட் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ரிப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஷாப்பில் வந்து ரோசஸ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த 2 ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒன்று மாடலுக்கு வச்சுட்டு இன்னொன்று வந்து அதை பிரித்து அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டு அந்த ரோசஸ் வந்து மாலையாக கன்வெர்ட் பண்ணினேன் நான். அப்படிதான் ஆரம்பிச்சேன் என்னோடது. சாட்டின் ரிப்பன் கலர் கலரா வாங்கி மாலைகள் பண்றீங்க. என்ன மாதிரியான மாலைகள் பண்றீங்க? அத பத்தி எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஆண்டாள் மாலை பண்றேன். நிறைய ஆர்டர் எடுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பண்றேன். இதுல இருந்து சாட்டின் ரிப்பன்லயே பெட்டல் மாலை பண்றேன். பெட்டல் மாதிரி ஷேப்ல வச்சு பண்றேன். நிறைய ரோஸ் வச்சு மாலை பண்றேன். ரோஸ் வச்சு மாலை பண்றேன். மாதிரி ரோஸ் வச்சு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல பண்றேன். லாங் சைஸு, மீடியம் சைஸு, ஷார்ட் சைஸு. அதுக்கப்புறம் வந்து கதம்ப மாலை பண்றேன். மல்டி கலர்ஸ் போட்டு கதம்ப மாலை பண்றேன். சின்ன சின்ன சுவாமி படங்களுக்கு போடுறதுக்கு குட்டி மாலைகள் பண்றேன். பெல் வச்சு இந்த மாதிரி பிளெயின் மாலைகள் பண்றேன். இதுலயே வந்து குட்டி குட்டி ரோசஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு மாடல் மாலை பண்றேன். இது மாதிரி நெல்லிக்காய் ஷேப்ல ஒரு மாதிரி மாலை போடுறேன். நிறைய வந்து வேணி எல்லாம் பண்றேன். தலைக்கு வைக்கிற வேணிகள்லாம் பண்றேன். டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போட்டுக்கிற வேணி எல்லாம் பண்றேன். நீங்க வந்து விதவிதமான சைஸ்ல கலர்ஃபுல்லா நிறைய மாலை பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? என்னோட ஃப்ரெண்டு சரோஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து இவ்வளோலாம் மாலை எல்லாம் போட்டு வீட்லயே வச்சிருக்கீங்களே, நம்ம கடையில எல்லாம் ஆர்டர் எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்க தான் வந்து இதை எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க.
அவங்க தான் சில ஷாப்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 20 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இதை. நீங்க பல வெரைட்டி ஆஃப் மாலாஸ் பண்றீங்க. பட் எந்த மாலைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு? எனக்கு வந்து எல்லா மாலைகளுமே மார்க்கெட்ல நல்ல மூவிங் இருக்கு. அதுல வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து இந்த ரோஸ் மாலை தான். ஏன்னா இது பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். எல்லாராலையும் ஈஸியா இது பண்ணிட முடியாது. அதனால இந்த மாலை தான் ரொம்ப டிமாண்டா இருக்கு மார்க்கெட்ல. இந்த மாலைகள் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுலபமா கிடைக்கிறதா? எல்லாமே எனக்கு மெட்டீரியல் ஈஸியா கிடைக்கும். டிசம்பர் சீசன்ல மட்டும் ரெட் அண்ட் எல்லோ வந்து கொஞ்சம் டிமாண்டா இருக்கும். அதனால அதை நான் முன்னாடியே நிறைய நான் வாங்கி வச்சிருவேன். நிறைய ஆர்டர்ஸ் வருது. நிறைய பல விதமான மாலைகளை பண்ணி பண்ணி ஷாப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்க. இவ்வளோ ஆர்டர்ஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? நான் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுவேன். ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க. நிறைய ஆர்டர்லாம் வந்ததுன்னா எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. நான் ஃபுல்லா போட்டு கொடுத்துருவேன், சப்ளை பண்ணிடுவேன். நீங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறீங்க. எப்படி நீங்க வந்து வீட்டு வேலையும் இந்த மாதிரி மாலை பண்றதுக்கும் எப்படி டைம் பேலன்ஸ் பண்றீங்க? நான் வந்து இது என்னோட ரொம்ப பேஷன் இது. என்னோட வீட்டில் வந்து எல்லாருமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. என் டாட்டர்லாம் எனக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுவா. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் போனதுக்கப்புறம், ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீ டைமில் இருக்கச்சே மார்னிங்லேருந்தே இதுலேயே உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃபுல் டே இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதனால ஃபுல் டைம் அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து வெளியில போய் வேலை பண்றதுக்கான சூழ்நிலை இருக்காது. அதாவது பெரியவங்களை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணுன்ற நிலைமை இருக்கும். அப்படியாப்பட்ட ஹோம் மேக்கர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். குக்கிங், சிங்கிங், ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நமக்குள்ள என்ன பிடிச்சது, நமக்கு என்ன தெரியுன்றத வந்து ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது நம்மளோட இது சம்மந்தப்பட்ட ஹாபி சம்மந்தப்பட்டது யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம முன்னுக்கு வெளியே வரணும். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் திருமதி வனஜா அரசு அவர்கள் இந்த மாலைகள் சாட்டின் ரிப்பனில் மாலைகள் செய்வது பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி ராமகிருஷ்ணன்.